example sum 1.24, if f of x is equal to 2x plus 3 and g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x, prove that f composition of g composition of h is equal to f composition of g composition of h. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் ஆல்வேஸ் த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல்னு சொல்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாட் ஈக்குவல். அப்போ கண்டிப்பாக இது என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறேன். எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். அந்த எல்ஹெச்எஸ் சைட்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இன்சைட் த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச்ன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். அது என்ன ஃபங்க்ஷன்ஸ்? சரிங்களா? இப்போது இந்த ஜிக்குள்ள ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதணும்னு அர்த்தம். சரிங்களா? ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3x எடுத்து எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஜி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இது நல்லா ஜி ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸுக்குள்ள 3x இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? 3x அப்ளை பண்ணணும். ஸோ 1 minus 2 into 3x. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன பண்ணியிருக்கேன்? 3x போட்டிருக்கேன். ஸோ 1 minus 6x. சரிங்களா? இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ நம்ம என்ன ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்? எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச். சரிங்களா? அப்போது எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ. சரிங்களா? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், அதுதான் அதனுடைய கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ஜி ஆஃப் ஹெச்சுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x. சரி, 1 minus 6xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் 1 minus 6x. சரிங்களா? ஜி ஆஃப் ஹெச்னா ஜிக்குள்ளே ஹெச் இருக்குன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னா இந்த எஃப் ஆஃப் குள்ளே இது ஃபுல்லாகவே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 minus 6x இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 1 minus 6x. அப்போ இந்த இடத்துல எது தானே சப்ஸ்டிட் பண்ணணும்? அந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? 2 into 1 minus 6x plus 3. இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 1s are 2 minus 12x plus 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 minus 12x. இது LHS சைடு. சரிங்களா? 5 minus 12x வந்துருச்சு. இது LHS சைடு. இப்போ நம்ம RHS சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். RHS சைடில் பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் ஜி இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதுதான் கண்டிஷன். சரிங்களா? இப்போது எஃப்க்குள்ளே எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus 2x. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 minus 2x போடணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 minus 2x சப்ஸ்டிட் பண்ணணும். தட் இஸ் 2 into 1 minus 2x plus 3. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 minus 4x plus 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 minus 4x. இப்போ டோட்டலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்லா RHS சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். f of g of h. that meaning எப்படி இருக்குன்னா f of fog இது கண்டுபிடிச்சிருக்கோம்னா f of g குள்ள h of x இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்குள்ள h of x இருக்குன்னு அர்த்தம். இப்போ h of x ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? சரி, ஏன்னா h of x அவங்களே கொடுத்துருக்காங்கன்னா 3xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. h of xன்றது 3xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 3x போட்டுக்கலாம். நம்ம f of gக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 5 minus 4x. சரிங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த 3x சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 5 minus 4 into 3x. எக்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுறோம்? 3x என்று சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 5 minus 12x. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதணுன்றது பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இப்படி தான் கொண்டு வரும். ஃபங்க்ஷன் எழுதும்போது எப்படி கொண்டு வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு தான் நம்ம இந்த வேல்யூன்னு அர்த்தம். இது எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எக்ஸு ஜிக்குள்ளே இருக்கணும், ஜி எஃப்க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், தட் இஸ் எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச். ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் 1.25. ஃபைண்ட் எக்ஸ் இஃப் g of f of x. இந்த மீனிங் எப்படி படிக்கணும் அப்படின்னா g of f of x is equal to f of g of x. given that f of x and g of x வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம இது ரெண்டுமே ஈக்குவல் எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். f of x g of x கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சம பார்த்துடலாம். சொல்யூஷன் இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். LHS சைடு எடுக்கிறேன்.
gf of x. இந்த மீனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, g குள்ள f குள்ள f of x இப்படி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல f of x ஓட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்க. this term is equal to g into f of x க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3x plus 1. மறுபடியும் f of ல தான் இருக்குது. சரிங்களா? இங்க x க்கு பதிலா 3x plus 1 இருக்கு. இந்த x க்கு பதிலா இங்க 3x plus 1 இருக்கு. மறுபடியும் f ன்றனால இந்த வேல்யூவை மறுபடியும் f குள்ள தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ மறுபடியும் f குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், 3 அப்படியே இருக்கு. x க்கு பதிலா 3x plus 1 plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? f of x எடுத்து மறுபடியும் f of x குள்ளே போடுறேன். சரிங்களா? அதை எடுத்து மறுபடியும் g of x குள்ளே போடணும். f of x வேல்யூ இங்க இருக்கு பாருங்க. அகைன் f of x க்கு பதிலா என்ன 3x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகலாம். 3 3s are 9x plus 3 இங்கே plus 1. இதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 9x plus 4. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, இந்த g of x க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல x இருக்கு. அந்த x க்கு பதிலாக இங்கே 9x plus 4 இருக்கு. அப்போ இங்க x plus 3க்கு நம்ம இந்த வேல்யூ போட்டலாமா, 9x plus 4 plus 3. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, 9x plus 7. சரிங்களா? இதை இந்த சைடு வச்சுக்கலாம். இன்னொரு சைடு பாருங்க, f of g of x கொடுத்துருக்காங்க. சரிங்களா? f of g of x. இப்போ இதை f of g of x. சரிங்களா? இப்போ இதுக்குள்ள g of x ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இங்கே போட்டுக்கிறேன். f of g of x வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, x plus 3. சரிங்களா? அகைன் f of இங்க g of x இருக்கிறதுல x இருக்கிறதுல என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, x plus 3. அப்போ இந்த x இருக்கிறதுல என்ன போடணும், x plus 3 போடணும். சரிங்களா? x plus 3 இங்க ஏற்கனவே ஒரு 3 இருக்கு, plus 3. இந்த x க்கு பதிலாக தான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரிங்களா? ஸோ f of இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா x plus 6. இப்போ இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்ற டேர்ம் இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் f of x எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த x க்கு பதிலாக x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அது கொடுத்துருக்க வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 3 into அப்போ x plus 6 plus 1. சரிங்களா? 3x plus 1 இருந்து அப்போ அந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இந்த 3 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 3x plus 18 plus 1 that is equal to 3x plus 19. கொடுத்துருக்க கண்டிஷன் இதுவும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிஷன். சரிங்களா? அது ரெண்டோட வேல்யூ எடுத்து நம்ம ஈக்குவல் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டு வேல்யூ ஈக்குவல் எடுத்துக்கலாம். that is 9x plus 7 is equal to 3x plus 19. இதில் எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். 9x minus 3x ப்ளஸ் இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ், இங்கே 7 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 19 இருக்குது, இந்த 7 அந்த பக்கம் கொண்டு போனால் -7. இது சப்ஸ்டியூட் பண்ணால் 6x is equal to, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 12. தென் x is equal to 12, இந்த 6 இந்த பக்கம் கொண்டு டிவைட் ஆகுமா, தென் x is equal to என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியுதுங்களா? f of x எடுத்து மறுபடியும் f of x குள்ளே போடுறேன், அதை வேல்யூ எடுத்து g of x குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான். சரிங்களா? ரெண்டுமே அவங்கள ஈக்குவல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் அதோடைய ஆன்சர் x is equal to 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.